Hi friends, welcome to Hifaya's recipes and vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது அரேபியன் சைடுல ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and bell பட்டனையும் press பண்ணிடுங்க. அப்போதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஸோ இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்னது பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 10 ஏலக்காய், 4 பட்டை, 10 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரு, 2 ஜாதிக்காய், 1 அன்னாசி பூ, அப்புறம் 2 பிரியாணி இலை. நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுமாரி பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மீட் யூஸ் பண்ணாலுமே இதுமாரி நல்லா பெருசாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா ஸ்பைசஸையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஜாதிக்காய் நல்லா பெருசாக இருக்குன்றதுனால அது பிளெண்ட் ஆகாது. அதனால அதை மட்டும் நான் இடித்து குட்டி குட்டி பீசஸாக எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட மந்தி மசாலா ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட். இதில் நான் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சிக்கனில் கோட் பண்ணிக்கலாம். சிக்கனை இதுமாதிரி லைட்டாக கீறி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு இடமும் விடாமல் எல்லா இடத்துலையுமே மசாலாஸை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை 1.5 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 4 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது 3 கப் ஆஃப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். அது 500 கிராமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, சில்லி அண்ட் ட்ரை லெமன் எடுத்திருக்கேன். ட்ரை லெமன் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கணும். நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சிருந்த சில்லிஸையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த அப்புறம் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தோட சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ இதில் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்துருச்சு. இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 கப் ஆஃப் ரைஸ் எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு 1:2 ரேஷியோவில் நான் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வாட்டரை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் ஆஃப் ரைஸுக்கு 2 கப் ஆஃப் வாட்டர்ன்ற ரேஷியோவில் நான் இப்போ எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். சால்ட் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதில் கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு அண்ட் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம், தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனோட ஃப்ளேவர்லாம் வந்து இந்த வாட்டரில் வந்து நல்லா இறங்கியிருக்கும், நல்ல ஸ்மெல் வருது. ஸோ இப்போ எல்லா சிக்கனையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எல்லாமே ட்ரெயின் பண்ணிவிட்டு ரைஸை மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸுக்கு இந்த வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும், அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் ஆட் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா தண்ணியை வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. ரைஸும் வந்து உடையாமல் நல்லா ஃபுல் லென்த்தில் வந்து நல்லா வந்திருக்கு. லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தம் விட்டுறலாம். நான் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து தம்மில் வச்சிடலாம். ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேனில் வந்து இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக ட்ரை நட்ஸ் அண்ட் ஆனியனை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு கேஷ்யூஸ் அண்ட் பாதாம் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து அது செவந்து வந்ததும் நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸையும் வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு ஆனியன்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக செவர்ற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நம்ம கார்னிஷ்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ரைஸுக்கு மேலே இதெல்லாம் வந்து போட்டோன்னா ரொம்ப இன்னும் அது எம்மியாக இருக்கும், ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெறும் ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதும் நான் வந்து எடுத்து வச்சுருந்த சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் இதுக்கு மேலே வந்து நான் மறுபடியும் மசாலாஸ்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை, நான் அப்படியே வந்து தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் மசாலாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் நான் இதுக்கு மேலே மசாலா நான் போடலை, நான் அப்படியே தான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இதுமாரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைட்ஸும் வந்து ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் இதுமாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடுறேன், ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது நம்மளோட சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தம்மில் வச்சுருந்த ரைஸும் ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா சார்கோல் வச்சு சிக்கன்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து டேரெக்டாக வந்து சர்வ் பண்ண போகிறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரைடு ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரைடு ஆனியன்ஸை வந்து மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்லாம் முடிஞ்சதும் நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கனை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மந்தி ரெடி ஆகிடுச்சு. நட்ஸ்லாம் போட்டு அட்டகாசமாக செம்ம ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay tuned, stay safe, bye.